அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஆசிஃப் இப்னு பர்கியா அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு நெருங்கிய சொந்தக்காரவங்க. ஆசிஃப் இப்னு பர்கியா அவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அரசவையில் வேத ஞானம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருந்தாங்க. இவங்க எப்படின்னா, ஆசிஃப் இப்னு பர்கியா அவங்க ரொம்ப நிறைய பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பாவம் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போயிட்டு, இந்த மாதிரி நீங்க இறைவன்கிட்ட நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, எனக்காக வேண்டி என்னுடைய பாவத்தை மன்னிக்குமாறு இறைவன்கிட்ட நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்டாங்க. இறைவனும் அவங்களுடைய ஆசிஃப் இப்னு பர்கியா அவங்களுடைய பாவத்தை பொருந்திக்கிறான். நான் சரி மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருந்திக்கிறான். திரும்ப திரும்ப அவங்க பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுட்டே இருந்த உடனே மறுபடியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போயிட்டு மறுபடியும் நீங்க இறைவன்கிட்ட எனக்காக வேண்டுங்க, என்னுடைய பாவத்தை மன்னிக்குமாறு இறைவன்கிட்ட நீங்க போயிட்டு எனக்காக மறுபடியும் வேண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுபடியும் போயிட்டு இறைவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஆனா இறைவன் மன்னிக்கல, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்லிடுறான். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசிஃப் இப்னு பர்கியா அவங்கள்ட்ட சொன்னப்போ இவங்க உடனே போயிட்டு, நீதான் நான் தான், நீ அன்பானவன் கருணையாளன், ஆனா நானும் பாவி பலகீனமானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ நினைச்சாதான், உன்னுடைய அருள் எனக்கு இருந்தாதான் நான் எல்லா பாவமும் செய்யாம நல்லவனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க உடனே இறைவன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொல்லி அனுப்புறான். என்ன அப்படின்னாக்கா, அதாவது நீ திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நான் திரும்ப திரும்ப அதை மன்னிக்க கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றான். அது உடனே சுலைமான் இதை போய் உன்னுடைய சகோதரனுடைய பையன்கிட்ட போயிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்களும் சொன்ன உடனே ஆசிஃப் இப்னு பர்கியா அவங்க மனசு பொருந்திக்கிறாங்க. சரி, அவங்க மனசு அமைதியாயிடுறாங்க. சரி, இறைவன் நம்மளை மன்னிக்கிற அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு அமைதியாயிடுறாங்க. அப்ப பாருங்க, அவங்க திரும்ப அவங்க சொல்ற இறைவன் சொல்றான், நான் நீங்க பாவம் செஞ்சுட்டேன், திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நான் திரும்ப திரும்ப மன்னிக்க கூடியவன் அப்படின்னு சொல்றான். நம்ம அதுக்கு பாவ மன்னிப்பு இறைவன்ட்டு கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாள் ஆசிஃப் இப்னு பர்கியா அவங்க அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க சொல்றாங்க, நான் இன்னைக்கு 70 பெண்களுடன் மருவி 70 ஆண் மக்களை ஈன்றெடுப்பேன். அது மட்டும் இல்லாம அவங்கள நான் இறைவழியில் குதிரை போரிடும் குதிரை வீரராக ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இறைவன் அவங்கள சோதிக்கிறான். அவங்க உண்மையாதான் சொல்றாங்களா இல்ல சும்மா பேச்சுக்கு சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அவங்கள சோதிக்கிறான். அப்போ இறைவன் ஒரே ஒரு மனைவிக்கு மட்டும்தான் குழந்தையை கொடுக்குறான். மற்ற மனைவிகளுக்கெல்லாம் யாருக்குமே குழந்தை இல்லை. ஒரே ஒரு மனைவிக்கு குழந்தை இருக்கு, அதுவுமே மாமிசமா இருக்கு. அதாவது இறைச்சி அந்த மாதிரிலாம் மாமிசமா இருக்கு. அவங்க இதை கண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப வருந்துறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. என்னடா இது, பிறந்த குழந்தையுமே ஒரு மாமிசமா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. உடனே ஆசிஃப் இப்னு பர்கியா அவங்க கவலைப்படாதீங்க, நீங்க நானு அதுக்கப்புறம் இந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் நம்ம 3 பேரும் சேர்ந்து இறைவன்கிட்ட வேண்டலாம். இந்த குழந்தைக்கு நல்ல உதவி செய்யற மாதிரி நம்ம போயிட்டு இறைவன்கிட்ட போயிட்டு வேண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆசிஃப் இப்னு பர்கியா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, அதாவது ஆசிஃப் இப்னு பர்கியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய மனசுல இருக்கிற ரகசியத்தால் எல்லாத்தையுமே சொல்லி நம்ம இறைவன்கிட்ட வேண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி வேண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்கார்றாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல சொல்றாங்க, இறைவனை எனக்கு நீ நல்ல அரசவையை கொடுத்த, ஆனா அதுல நான் ஒரு பாகுபாடு பார்த்துட்டேன். என்னன்னா, என்னுடைய அரசவைக்கு என்னை பார்க்கறதுக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. அந்த 2 பேர்ல முதலாவதா வந்தவங்க வெறுங்கையோட வந்தாங்க. 2ஆவதா வந்தவங்க
எனக்கு அன்பளிப்பா பழங்கள் எல்லாமே கொண்டு வந்தாங்க. நான் முதல்ல வந்தவங்களை விட ரெண்டாவது வந்தவங்களை ரொம்ப வந்து அன்பு அன்பு வச்சேன் அவங்க மேல. முதல்ல வந்தவங்களை விட ரெண்டாவது வந்தவங்க மீது நான் வந்து ரொம்ப அன்பு வச்சேன், பாசம் வச்சேன். முதல்ல வந்தவங்களை நான் கண்டுக்கல, ஆனால் ரெண்டாவது வந்தவங்களை மட்டும் நான் கண்டுக்கிட்டேன். அது ஏன்னு வந்து என்னை அறியாம நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல உள்ள ரகசியத்தை சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆசிஃப் இப்னு பர்கி அவங்க எந்திரிச்சு இந்த மாதிரி நான் வந்து அமைச்சருடைய பதவியை தொழிலை வந்து நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனா அதை எனக்கு என்னுடைய மனசால நான் விடுறதுக்கு வந்து அது எனக்கு மனசு வரல. அது வந்து தொடர்ந்து நீண்டுகிட்டே போகணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசோட ரகசியத்தை சொல்றாங்க. அந்த குழந்தைய பெத்தெடுத்த தாய் எந்திரிச்சு நின்று சொல்றாங்க, என்னுடைய கணவர் வந்து வெள்ளை வெள்ளை நரைத்த, அதாவது வெள்ளை தாடியுடைய கணவரா அமைச்சரா இருக்கிறத விட கருத்த தாடியுடைய பக்கீராவாக இருப்பதே நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அந்த குழந்தைய பெற்ற தாய் சொல்றாங்க. அவங்க 3 பேருமே அவங்க மனசுல உள்ள ரகசியத்தை எல்லாத்தையுமே சொல்லி அவங்க இறைவன்கிட்ட வந்து துவா செய்யறாங்க, வேண்டுறாங்க. இறைவன் அவங்களுடைய 3 பேருடைய வேண்டுதலையும் ஏத்துக்கிட்டு துவாவையும் ஏத்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு நல்ல உதவி செஞ்சான். அந்த குடும்பத்தையே ஒரு கூட்டு குடும்பமா, அதாவது ஒரு வளமுற்று செல்வ செழிப்பான ஒரு வளமான ஒரு குடும்பமா ஆக்குனா. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் வந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்ப பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு துவா செய்யறோமோ அந்த அளவுக்கு இறைவன் நமக்கு வந்து நம்ம துவா செய்ய செய்ய நம்மளுடைய பொருளாதாரத்திலையும் சரி எல்லாத்துலயுமே நமக்கு வந்து அல்லாஹ் தஆலா வந்து நமக்கு பரக்கத் செஞ்சுட்டே இருப்பான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ்விடம் அதிகமாக துவா கேட்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.